ஆறுச்சாமி போன்று வாகனங்களை மறித்து ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக தணிக்கையில் ஈடுபட்ட ஊர்காவல் படை காவலர் வாகன ஓட்டிகளிடம் கையை நீட்டிய போது பரவிய வாட்ஸ்அப் காட்சி. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் இரவு ரோந்து பணியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த 2ஆம் நிலை காவலர் சங்கர் மற்றும் ஊர்காவல் படையை சேர்ந்த நவீன் உள்ளிட்டோர் வாகன ஓட்டிகளிடம் ஓட்டுநர் உரிமம், வாகனத்திற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என விசாரித்து இல்லாத பட்சத்தில் அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்பும் காட்சி சிலரால் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வலைதளத்தில் வெளியிடப்பட, இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்தவர் என கூறப்படும் எழிலரசன் என்ற இளைஞர் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து கொண்டு பனையூர் சென்று கிரேன் மூலமாக மாலை இட்டு காரில் ஊர்வலமாக சென்று பட்டாக்கத்தியை தரையில் தேய்த்து அலப்பறை கொடுத்து கையில் வாள் ஏந்தி பெரிய ரவுடி போல் மாஸ் காட்ட முயன்று அந்த பதிவை இன்ஸ்டாகிராமிலும் வெளியிட, இது குறித்து சென்னை காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொண்டு பர்த்டே பாய் எழிலரசன் பட்டாக்கத்தியை தேய்த்து கொண்டு அலப்பறை கொடுத்த நபர்களை வழக்கு பதிந்து தீவிரமாக தேடி வந்தனர். மேலும் காவல்துறை அந்த வீடியோ பதிவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம், நல்லொழுக்கம் அவசியம் என பதிவிட்டு எச்சரிக்கை விடுத்ததோடு சென்னை சைதாப்பேட்டை அருகே பதுங்கியிருந்த எழிலரசன் உள்ளிட்டோரை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது எழிலரசன் தப்பி ஓடி அங்குள்ள மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்து தப்ப முயன்ற போது அவரது இடது கை எலும்பு முறிவு ஏற்பட அவரோடு சேர்த்து 4 இளைஞர்களையும் பிடித்து எழிலரசனை பாதுகாப்பாக மீட்டு பக்குவமாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாவு கட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆலோசனை கூறி விசாரித்து வருகிறார்கள். மேலும் சில இளைஞர்களையும் ஆலோசனை கூறுவதற்காக தீவிரமாக தேடி வருகிறார்களாம்.